எப்படி சமரசம் பேசினாலும் சரி, அதுக்காக என்ன கொடுக்க சொன்னாலும் சரி, நான் வசதி படைச்சவன் தான். நீங்க தான் எப்படியாவது இந்த புள்ளைய காப்பாத்தி கொடுக்கணும். பேசி பாப்போம். எப்போ? இதுக்கெல்லாம் நேரங்களை பார்க்க முடியாது, உடனே கிளம்ப வேண்டியதான். கொஞ்சம் இருங்க. இந்த பத்திரிகையை நீங்க பாத்திருக்கீங்கல்ல? பாத்திருக்கேன். இன்னொரு வாட்டி பாருங்க. ஏன் பாக்கணும்? இல்ல, இந்த பொண்ணு கர்ப்பிணின்னு பேப்பர்ல இருக்குல்ல? ஆமா. அப்படி இருக்க இந்த கல்யாண டேட்ட கொஞ்சம் பாருங்க. ஏமாமா, இதுல ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் இருக்குல்ல? ஒரு வெண்டைக்காயும் கிடையாது. ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. அது என்ன ஏதுன்னு காளிமுத்திர கேட்டுக்கிட்டு அப்புறமா சமரசம் பேசுவோம். நான் போறேன். காளிமுத்து, காளிமுத்து. ஐயா வாங்கயா. இன்னைக்கு நடந்த கார் விபத்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். இந்த விபத்துல இறந்து போன தாரணி, அந்த பொண்ணுக்கும் உனக்கும் கல்யாணம்னு எனக்கு பத்திரிக்கை வச்சல. அந்த வெக்க கேட்டு ஏயா கேக்குறீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஐயா அது வந்தியா? உங்க மாமனார் பணக்காரர் தான். ஆமா. மாதவனுக்கு அவர் சப்போர்ட் பண்ணலாம்ல? கண்டிப்பா. இந்த கேஸே கோர்ட்டுக்கு போகாம தடுக்கிறதுக்காக செத்து போன உங்க குடும்பத்துக்கு பணத்தை கொடுத்து சரி கட்டலாம்ல? ஆமா சார், செஞ்சாலும் செய்வாரு. அதனால ஒண்ணு செய். தொழிலாளர் காலனிக்கு யார் யார் வராங்க, என்னென்ன பேசிக்கிறாங்க, எவ்வளவு பணம் ஆஃபர் பண்றாங்கன்னு நல்லா கவனிச்சு அப்பப்ப நமக்கு செய்தி சொல்றதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் அனுப்பிச்சு வை. இந்த பாருங்க, நடக்க கூடாத சம்பவம் நடந்துருச்சு. இப்ப என்னால என்ன சொல்ல முடியும்? நீங்க எல்லாம் மனசை தைரியப்படுத்திக்கணும். என்னத்தங்க நாங்க தைரியப்படுத்திக்கிறது? இப்படி எங்க 3 குடும்பத்தையும் நடுத்தரவுல நிறுத்தணுங்கிறதுக்காக அந்த சண்டாள போய் அளவுக்கு மீறி குடிச்சிட்டு அத்தனை வேகமா கார் ஓட்டாங்களா? நான் வரும்போது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். அந்த டிரைவருக்கு குடிக்கிற பழக்கமே இல்லையா? அப்படிங்களா? ஆமா. அவன் காரை ஓட்டுனதுனாலதான் நாம டிரைவர்னு சொல்றோம். ஆனா உண்மையிலேயே ஒரு பெரிய இடத்துல அவன் பிள்ளைக்கு பிள்ளையா வளர்ந்துகிட்டு இருக்கிறான். அவங்களே இன்னைக்கு நேர்ல வந்து என்ன பார்த்தாங்க. இந்த சம்பவத்தை சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்களால முடிஞ்ச உதவிய உங்களுக்கு செய்யறேன்னு சொல்றாங்க. இது கோர்ட்டுக்கு போனா ஒருவேளை அவனுக்கு தண்டனை கிடைக்கலாம். அதனால நமக்கு என்ன லாபம்? ஒண்ணு இல்லைங்க. அதை விட அவங்களே வழிய குடுக்கறேன்னு சொல்றாங்க. நமக்கு திருப்தியா கேட்டு வாங்கிக்கிட்டு சமாதானமா போயிறது நல்லதுன்னு என் மனசுக்கு படுது. நீ உன் முடிவை சொன்னீங்கன்னா? என் முடிவுங்களா? அவங்க 5 காசு தான் கொடுக்கட்டுங்களே, அதைத்தான் வாங்கிக்கணும்னு ஐயா சொல்லிட்டு அதை மீறி போங்களா? இத்தனையும் என் கண்ணால பார்த்து காலால கேட்டேன் சார். என்ன மேன், நான் சொன்னது சரியா போச்சா? ஆமா சார். இந்த விஷயத்துல மாமனார் தான் எனக்கு இடைஞ்சலா வருவான்னு நினைச்சேன். ஆனா என்னுடைய நிரந்தர எதிரி சங்கர் இந்த விஷயத்துல தலையிடுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாங்க, இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனாலே நமக்கு தான் வெற்றி, சங்கருக்கு தோல்வி. கொஞ்சம் கூட யோசிக்காத, பணத்தை கத்த கத்தையா எடுத்து அந்த சொத்த பசங்க முகத்தை அடி. என்னையா பேசாம நிக்கிற? பெட்டி நிறைய பணம் இருக்கு, எடுத்துக்க. கேஸ் நடக்கட்டும், நீதி நடக்கட்டும் சொன்னா தலைவன் 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 கிளிப்புள்ள மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்கே. அந்த தலைவனுக்கு பெருசா என்ன உதவி பண்ணிட்டான்? ஏன் என்ன பண்ணல? புரிஞ்சுக்கியா? ஏழை தொழிலாளிங்க 3 பேரை ஒரு பணக்கார கார்ல அடிச்சு கொண்டு இருக்கா. அவனை கோர்ட்டு நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்காம உங்களையும் கோர்ட்டுக்கு போக விடாம அந்த பணக்காரனை காப்பாத்துறதுக்காக உன் வீடு தேடி வந்து சமரசம் பேசுறானே, சும்மானு நினைச்சியா நீ? அதுக்காக உங்க தலைவன் எவ்வளவு லஞ்சம் வாங்கியிருக்கேன் தெரியுமா உனக்கு? நிறுத்தியா? என் தலைவன் லஞ்சம் வாங்கினாரா? அது அள்ளி கொடுக்கிற கையா, தள்ளிக்காக வாங்காத. எவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்க இவ்வளவு சீக்கிரம் சமாதானத்துக்கு ஏற்பாடு பண்ணதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். 3 பேர் செத்துருக்காங்க. 1 லட்சம் ரூபாய் கொடுத்துடலாங்களா? இதுவே பெரிய தொகை தான். இருந்தாலும் எல்லாரும் என்னோட தொழிலாளிங்க. அதனால ஆளுக்கு 50,000 ரூபாய் மேனி, மொத்தம் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கொடுத்துறேன். உன் தலைவன் என்ன பண்ணிருக்க தெரியுமா? என்ன பண்ணிட்டாரு? செத்து போன 3 பேருக்கும் தலைக்கு 3 லட்சம் ரூபாய் வீதம் 9 லட்சம் ரூபாய் உன் தலைவன் வாங்கிட்டான். அதை அப்படியே அவன் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டான்னா அதை நீ வாங்கிக்க, கேஸ் வேணாம். அப்படி இல்லைன்னா இப்ப நான் உங்ககிட்ட கொடுக்கிற இந்த 3 லட்சம் ரூபாயை நீயே எடுத்துக்க, நாம கேஸ் நடத்துறோம். என்ன? பரமசிவா ஐயா வாங்க, அம்மா வாங்க வாங்க, உட்கார்ந்தா. இதுல 3 பேரும் கேள்வி வாங்கிரு. போடுங்கம்மா. கொஞ்சம் இருங்க, இதுல என்ன எழுதி இருக்குன்னு நாங்க. வேற ஒண்ணு இல்லையா, எங்க பிள்ளைங்க ரோட்ல குறுக்கு முறுக்க ஓடுனதுனாலதான் இந்த விபத்து நடந்திருக்கு. கார் ஓட்ட டிரைவருக்கும் இந்த சாவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு எழுதி இருக்கு. கையெழுத்து போடுங்க. இருக்கு ஐயா சொல்லி போடாம இருப்பாங்களா? அவங்க ஏதோ கொடுப்பாங்கன்னு ஐயா சொன்னீங்க. கொடுத்துருக்காங்கய்யா, கொண்டு வந்திருக்கேன். நீங்க கையெழுத்து போடுங்க. இருக்கு அது எவ்வளவு என்ன அப்படிங்கறதுதான். கேள்வி புரியுது? அஸ்திவாரத்திலிருந்தே புரியுது. பரமசிவம் ஒரு ஆளுக்கு 50,000 ரூபாய், ஆக 3 பேருக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொண்டு வந்திருக்கேன்.
9 லட்சம் 9 லட்சம் 9 லட்சம். பரமசிவம், என்ன யோசிக்கிற? இது நியாயமான தொகைன்னு என் மனசுக்கு படுது. இந்த பிச்சைக்காசே நான் வாரி கொடுத்தவன் போயிருக்கிறது 3 உசிரியா பணபலம். அதுக்காக நீ எவ்வளவு எதிர்பார்க்கிற சொல்லிட்டு போ. உன்னை போன பணக்காரை அடிச்சு கொண்ட 3 ஏழை பணத்துக்காக நீ வாங்கினியே அப்படியே கொடுத்துரு. எவ்வளவு வாங்கினேன்? 9 லட்சம். என்ன லீடிங் லாயர் சார்? பல கேஸ்ல நாங்களே சமாதானத்துக்கு வந்தோம். முடிவை கோர்ட்ல பார்த்துக்கோன்னு உடும்பு பிடியா பிடிக்கிற நீங்க இந்த கேஸ்ல மட்டும் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து நிக்கிறீங்களே, ஏன்? இதுல ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது இல்ல. அப்படி ஏதாவது நான் பண்ணிட்டா இந்த பாட்டாளிங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போயிடுமேனுதான் நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த கேஸையும் ஜெயிச்சிட முடியுங்கிற நினைப்பு இருக்கு, நம்பிக்கையே இருக்கு. சங்கர், இந்த கேஸ்ல மட்டும் நீ ஜெயிச்சிட்ட, இந்த காக்கி சட்டைய கழட்டி ரோட்ல எடுத்துட்டு போயிடுறேன். இந்த கேஸ்ல மட்டும் நான் தோத்துட்டா இந்த கருப்பு கோட்டை கயட்டி ரோட்ல இல்ல கோர்ட்ல நீதிபதி காலடியில சுந்த